Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. ஈரோடு மாவட்டத்தில் தொடர் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி ஓடைகள் வழியாக மழைநீர் பவானி ஆற்றில் கலப்பதால் கொடிவேரி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வினாடிக்கு 5000 கன அடிக்கு மேல் செந்நிறத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கொடிவேரி அணையில் தண்ணீர் அருவி போல் கொட்டுவதால் விடுமுறை நாட்களில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வந்து குளித்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக இரவு நேரங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து இன்று பவானிசாகர், சத்தியமங்கலம், கூடக்கரை, நம்பியூர், அரசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் அப்பகுதியில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி உபரி நீர் முழுவதும் ஓடைகள் வழியாக பவானி ஆற்றில் கலந்தது. இதனால் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கொடிவேரி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என கருதி இன்று சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்திருந்தனர். இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் பவானி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தோடுவதால் கொடிவேரி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கு மேலாக செந்நேரத்தில் பெருக்கெடுத்தோடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அணைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கொடிவேரி அணையின் வெள்ளப்பெருக்கை காண உயர்மட்ட பாலத்தில் நின்றபடி பார்த்து சென்று வருகின்றனர். மேலும் கொடிவேரி அணையில் வெள்ளப்பெருக்கு குறைந்தால் மட்டுமே சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பது நீடிக்கப்படும், அல்லது மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு குறைந்தால் மட்டுமே சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதிக்கப்படும் என பொதுப்பணித்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.